2025-26 கல்வியாண்டு தமிழ் பாடத்தில் 10ஆம் வகுப்பு கூடுதல் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான காணொளி இயல் 3 விருந்து போற்றுதம். இதில் வரக்கூடிய கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். அறவுணர்வும் தமிழர் மரபும் இதில் நம்ம மோப்பக்குழையும் அனிச்சம் என்ற பாடலடி எதில் வந்திருக்கு அப்படின்னா திருக்குறளில் வந்திருக்கு. கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி இந்த பற்றி இருக்கு இல்லைங்களா, இதில் விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்தியது யார்? கண்ணகி அப்படிங்கிற இந்த பேர் இது நினைவில் வச்சுக்கலாம். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் குறிப்பிட்டுள்ளார்? கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இது அடிக்கடி ஒரு மதிப்பெண்ணில் வந்திருக்கு. விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கி கூறியவர் யார்? செயங்கொண்டார். உண்டாளம்மை இவ்வுலகம் இந்த பாடலடியை பாடியது கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. காலின் 7 அடி பின் சென்று இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூற்றுப்படை. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறியது நற்றிணை. இன்மையிலும் விருந்தோம்பல் இதில் இன்மை என்பது வறுமை. விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. இந்த செய்தியை கூறியது புறநானூறு. விருந்தினருக்கு தன் சீரியாழை பணியம் வைத்து விருந்தளித்தான் என்று கூறியதும் புறநானூறு தான். நிலத்திற்கேற்ற விருந்து இது சிறுபானாற்றுப்படையில் வந்திருக்கு. நெய்தல் நிலத்தவர் யாரை வரவேற்று உணவு கொடுத்தாங்க? பாணர்களை வரவேற்று. என்ன உணவு அப்படின்னா குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் அப்படின்னு சிறுபானாற்றுப்படை சொல்லுது. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. இதில் அதிகமான இதுக்கப்புறம் அவ்வளவா இல்லை கூடுதல் வினாக்கள். இதில் வரும் எத்திசையும் புகழ்மணக்கு இருக்கு இல்லையா, இந்த பெட்டிச்சு இதில் வரும். அமெரிக்காவின் எந்த சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது? மினசோட்டா தமிழ்ச்சங்கம். இப்படி கேட்கலாம். அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எந்த விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது? வாழை இலை விருந்து விழாவை இப்படின்னு கேட்கலாம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வினாக்கள் இவ்வளோ தான் வரும். நன்றி.